டுடே ஸ்பெஷல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பூண்டு மிளகு குழம்பு, அப்படி இல்லைன்னா மருந்து குழம்புன்னு சொல்லலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, தாளிக்காய், வடகம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கணும், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, 10 வரமிளகாய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த மிளகு, ஜீரகம், தனியா, வரமிளகாய் எல்லாத்தையும் வெறுஞ்சட்டியில் நல்லா வறுத்துட்டு, வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு, ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தூளாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் மண்சட்டியில் நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் வடகம் போடணும். தாளிப்பு வடகம் போட்டு அது பொரிஞ்சோன்னே பூண்டு, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த எண்ணெயில் பூண்டு வறுபடுதோ அதுதான் நமக்கு குழம்போட டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைச்ச தண்ணியில் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பவுட்ரை போட்டு வச்சுக்கணும். அப்புறம் இது நல்லா வதங்கின பிறகு அதில் அந்த புளிக்கரைச்சல், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு இப்படி கொதிக்கும். இப்படி கொதித்த பிறகு சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா மேலே ஆடை கட்டி வரும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே எங்கே வந்துடும்னா நம்ம குழம்பு மேலே வந்து அப்படியே பார்க்குறதுக்கே ஃபுல்லாக மேலே எண்ணெய் தான் மிதக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு மிளகு குழம்புன்னு இதை சொல்லலாம், மருந்து குழம்புன்னு இதை சொல்லலாம். ரொம்ப ஹெல்தியானது,